வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஆமோஸ் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 11ஆம் வசனம். உங்கள் குமாரரில் சிலரை தீர்க்க தரிசிகளாகவும் உங்கள் வாலிபரில் சிலரை நசரேயராகவும் எழும்ப பண்ணினேன். இஸ்ரவேல் புத்திரரே, இப்படி நான் செய்யவில்லையா என்று கர்த்தர் கேட்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இஸ்ரவேலர்கள்ட்ட ஆண்டவர் ஒரு கேள்வி எழுப்புறார் பாருங்க. உங்கள் நடுவில் இருந்து உங்கள் பிள்ளைகளை தான் நான் ப்ராஃபெட்ஸாக ரைஸ் அப் பண்ணேன், தீர்க்க தரிசிகளாக எழுப்பினேன். உங்கள் நடுவில் இருந்து தான் நசரேயர்களை, பிரதிஷ்டை பண்ணப்பட்டவர்களை, என்னுடைய வேலையை செய்ய தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை உங்கள் ஃபேமிலியிலேருந்து தான் நான் எழுப்பினேன்றார். நான் செய்ய விரும்பின வேலையை, நான் நினச்ச காரியத்தை செய்ய என்னால் ஒரு தூதனை அனுப்பி என்ன செய்ய முடியும்? செய்ய முடியும். ஆனால் நான் ஒரு தூதனை அனுப்பி என்ன செய்யலை. ஒரு கழுதையை வச்சு என்னால் என்ன செய்ய முடியும்? பேச வச்சு என்னால் செய்ய முடியும். ஆனால் எல்லா நேரமும் நான் அதை என்ன செய்யலை. ஒரு காக்காவை வச்சு என் காரியத்தை என்ன செய்ய முடியும்? முடிக்க முடியும். நான் அப்படி செய்யலை. இஸ்ரவேலரே, உங்கள் நடுவில் உங்கள் பிள்ளைகளை தான், உங்கள் வாலிபரை தான் நான் தீர்க்கதரிசிகளாக எழுப்பினேன், நசரேயர்களாக எழுப்பினேன். இதை நான் செய்யலையா அப்படின்னு அங்கலாய்ப்போடு ஆண்டவர் கேட்கிறார். இன்றைக்கும் ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளை தீர்க்க தரிசன தலைமுறைகளாக எழுப்ப வல்லவர். இன்றைக்கும் நம்முடைய வாலிபர்களை பிரதிஷ்டை செய்யப்பட்ட அர்ப்பணம் உள்ள ஊழியர்களாக உருவாக்க ஆண்டவர் போதுமானவர். எத்தனை பேர் இதை நம்புறீங்க? ஆண்டவரே தம்முடைய ஜனங்களை நடத்தி கொண்டிருந்தார். அதுக்கப்புறம் பாருங்க, ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை நடத்துவதற்கு அவர் தனக்கு பதிலாக சில பிரதிநிதிகளை அவர் வச்சிருந்தார். ஆபிரகாம் வச்சிருந்தார், ஈசாக்கை வச்சிருந்தார், யாக்கோபை வச்சிருந்தார், யோசேப்பை வச்சிருந்தார், மோசேயை வச்சிருந்தார், ஜாஷுவாவை வச்சிருந்தார். இப்போ நியாயாதிபதிகள் அப்படின்னு சொல்லி ஒரு டீமை ஆண்டவர் எழுப்பி அப்பப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உதவியாக கொடுத்தார். ஆனால் இந்த ஜனங்கள் தங்களுடைய கண்கள் அப்படியே பறக்க விட்டாங்க. மற்றவங்களாம் எப்படி இருக்காங்க? அவங்களுக்கெல்லாம் ராஜாக்கள் இருக்கிறார். அதனால் எங்களுக்கு யார் வேணும்? ராஜாக்கள் வேணும்னா ஆண்டவர் அந்த விருப்பத்தை என்ன செய்தார்? நிறைவேற்றினார். இப்போ ராஜாக்கள் தலைமையில் இந்த இஸ்ரவேலர்கள் வாழ்ந்து வந்தபோது என்னதான் அவங்க விரும்பினதெல்லாம் கர்த்தர் கொடுத்தாலும் கர்த்தர் விரும்பினதை இஸ்ரவேலர்கள் செய்யலை. கர்த்தர் நினைச்ச வழியில் இஸ்ரவேலர்கள் நடக்கலை. கர்த்தர் கொடுத்த கற்பனைகளை அவர்கள் கை கொள்ளலை. அதனால தான் கர்த்தர் என்ன செஞ்சார்னா, அவர்கள் நடுவில் இருந்து தீர்க்கதரிசிகளை எழுப்பினார். அவர்கள் பிள்ளைகளை நசரேயர்களாக கர்த்தர் எழுப்பினார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எதற்காக? அவர்களை வழி நடத்துவதற்காக, அவர்களை கண்டித்து உணர்த்துவதற்காக, அவர்களுடைய தவறுகளை சுட்டி காண்பித்து அதனால் வரும் விளைவுகளை அவர்கள் அறியும்படியாக, அதே நேரத்தில் அவர்கள் மனம் திரும்பினால் அவர்களுக்கு கிடைக்கும் ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை அறிவிக்கும்படியாக, தேவன் என்ன விரும்புகிறார், அவருடைய மனதின் திட்டம் என்ன, அவர் இந்த ஜனத்தை குறித்து வைத்திருக்கிற சித்தம் என்ன, இதெல்லாம் வெளிப்படுத்துறதுக்கு தான் தீர்க்கதரிசிகளையும் நசரேயர்களையும் கர்த்தர் எழுப்பினார். அப்போ தேவன் சார்பில் இருந்து செயல்படும் ஒரு தலைமுறைகள் நம்முடைய குடும்பத்தில் எழும்பணும். எத்தனை பேர் அப்படி ஆசைப்படுறீங்க? அல்லேலூயா. நம்மெல்லாம் இன்றைக்கி என்ன நினைக்கிறோம்? நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், சம்பாத்தியம் பண்ணி நம்முடைய பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம். அவங்க படித்து எப்படியாவது நம்மளை என்ன செய்யணும்? காப்பாற்றிடணும், நமக்கு சோறு போட்டுடணும், நமக்கு வயசான காலத்தில் எந்த கஷ்டம் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. ஆனால் அதை காட்டிலும் என் பிள்ளை ஆண்டவர் விரும்புகிறத செய்யணும், அவருடைய ஜனத்துக்கு ஆசீர்வாதமான ஒரு மகனா மகளா என் மகன் இருக்கணும், மகா இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கிற வாயா என் பிள்ளையினுடைய வாய் இருக்கணும். இந்த அழிந்து கொண்டிருக்கிற இளம் தலைமுறைகளுக்கு மத்தியில் பிரதிஷ்டையோடு வாழ்கிற ஒரு இளம் சந்ததியா என் பிள்ளைகள் இருக்கணும். அல்லேலூயா. இதுதான் நம்முடைய வாஞ்சியா இருக்கணும். இப்போ ஆண்டவர் இதைத்தான் ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட பேசுறார். உங்க நடுவில் இருந்து தான் நான் எழுப்புனேன்,
அப்படி எழுப்பப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி சாமுவேல். ஆமென் சொல்லுங்க. அவன் பாருங்க, ஆசாரியனாய் செயல்பட்டான், நியாயாதிபதியாய் செயல்பட்டான், தீர்க்கதரிசி அவன் செயல்பட்டான். நசரேனா இருந்தான். அவன் தலையில் என்ன படாது, கத்தி படாது. அவங்க அம்மா பொருத்தனை பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி சிம்சோனை கர்த்தர் கொடுப்பதற்கு முன்பு மனோவா தம்பதிட்ட கர்த்தர் பேசுகிறாரு, இவனை தான் நான் பெலிஸ்தியர்களை முறியடித்து இஸ்ரவேலை ரட்சிப்பதற்காக ஒரு இரட்சகனாக தெரிந்து கொண்டேன். அதனால் இவன் ஒரு நசரேனாக இருக்கணும், ஒரு பிரதிஷ்டை பண்ணப்பட்டவனாக இருக்கணும். திராட்சரசம் சம்பந்தப்பட்ட எந்த ட்ரிங்க்ஸ் அவன் என்ன செய்யக்கூடாது, குடிக்கக்கூடாது. தீட்டானது எதையும் அவன் என்ன செய்யக்கூடாது, தொடக்கூடாது. அவன் தலை முடி என்ன செய்யக்கூடாது, கட் பண்ணக்கூடாது. ஏன்னா ஒரு நோக்கம், ஒரு திட்டம், தேவன் தம்முடைய பிள்ளைகள் வாழ்வில் செய்ய விரும்பின காரியம். இன்னைக்கும் கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறார். ஏன்னா ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள், மனம் போன போக்கில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்பதை கருத்தில் கொண்டு இருக்கிற வரைக்கும் என்ஜாய் பண்ணுவோன்னு என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க, போயிட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்போ இந்த தலைமுறைகளை கர்த்தரிடத்தில் திருப்புவதற்கு, அட்லீஸ்ட் கிறிஸ்தவத்தில் இருக்கிறவர்களையாவது கர்த்தரிடத்தில் திருப்புவதற்கு, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மற்றவங்களும் மனம் திரும்பணும், அது ரொம்ப முக்கியம். இயேசு அறியாதவங்களும் ரட்சிக்கப்படணும், அது ரொம்ப அவசியம். ஆனால் இன்னைக்கு இருக்கிற தலைமுறைகளை கொஞ்சம் நீங்கள் நினச்சி பாருங்க. எல்லாம் தடுமாறி கொண்டிருக்கிறார்கள், விசுவாசத்தில் வலுவிழந்து கொண்டிருக்கிறார்கள், அர்ப்பணிப்பு இல்லாத கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள், ஆண்டவரை முக்கியத்துவப்படுத்தாத மனநிலையில் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க, வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ இந்த தலைமுறையில் கர்த்தர் எழுப்புகிற இளம் ஊழியர்கள், இளம் தீர்க்கதரிசிகள், பிரதிஷ்டை செய்யப்பட்ட வாழ்க்கை அவர்கள் வாழும்போது இனி வரக்கூடிய சந்ததிகள் கர்த்தருக்கு நேராய் திருப்பப்படும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஆண்டவர் அப்படி ஒரு தலைமுறை எழுப்பணும்னு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆமென் சொல்லுங்க. உங்கள் வயிற்றில் ஒரு குழந்தை வளருதுன்னா வயிற்றில் கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க, என் பிள்ளைய ஒரு தீர்க்கதரிசியாக எழுப்புங்க. ஒருவேளை உங்கள் குழந்தையை பெற்றெடுத்து அவர்களை நீங்கள் வளர்த்து கொண்டிருப்பீர்களானால் அவருடைய தலை மேலே கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. இந்த சந்ததி ஒரு பிரதிஷ்டை செய்யப்பட்ட சந்ததியாக வளரணும். உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்ட ஒரு மகனா மகளா என் பிள்ளை வாழணும். உங்கள் ராஜ்யத்தின் பணியில் முக்கியமான வேலையில் என் பிள்ளைகள் என்ன செய்யணும், இருக்கணும். ஒரு பெரும் கூட்டத்தை கர்த்தரிடத்தில் திருப்புகிற ஒரு பணியை என் பிள்ளை செய்யணும். இஸ்ரவேலர்களுக்கு நடுவில் இருந்து எலியாவை கர்த்தர் எழுப்புறாரு தீர்க்கதரிசியா, ராஜாவுக்கு சவால் விடுறான். அல்லேலூயா. அன்னைக்கு அந்த ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக சவால் விடுகிறான். கர்த்தர் அவனை வல்லமையா பயன்படுத்தினதுனால முழு இஸ்ரவேலும் மண்டியிட்டு கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று ஆண்டவர் பக்கம் திரும்பினாங்க. நம்ம பைபிளில் பார்க்கோம். ஏன் கர்த்தர் தீர்க்கதரிசிகளை எழுப்பினார்? கர்த்தரிடத்தில் ஜனங்கள் திருப்பப்பட வேண்டும். அவர்கள் செய்கிற தவறை அவர்கள் உணர்ந்து மனஸ்தாபப்பட்டு அதை விட்டு விட்டு ஆண்டவரிடத்தில் மன்னிப்பை பெற்று மறுபடி நல்வழிக்கு என்ன செய்யணும், வரணும். ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு என்று பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஆட்களெல்லாம் இன்னைக்கு பார்ப்பது எப்படி இருக்கு, அபூர்வமாக இருக்கிறது. எல்லாம் அப்படியே கொஞ்சம் காம்ப்ரமைஸாக என்ன செஞ்சிட்டு இருக்காங்க, போயிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணலன்னா ஒன்றும் நடக்காது பாஸ்டர். கொஞ்சம் அப்படி இப்படி என்ன செய்யணும், போய் தான் ஆகணும், கொஞ்சம் விட்டு கொடுத்து தான் ஆகணும். அப்படியே ரொம்ப ஸ்டிஃபாக இருந்தோம்னா கடைசியில் அது ஒடிஞ்சிரும் அப்படிலாம் சொல்கிறாங்க. உபதேசத்தில் அப்படி இருக்க முடியாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பரிசுத்த வாழ்க்கையில் அப்படி நம்ம இருக்க முடியாது. விசுவாசத்தில் நம்ம அப்படி இருக்க முடியாது. கர்த்தருடைய வார்த்தை சொல்றதின்படி நடப்பதில் காம்ப்ரமைஸ்லாம் என்ன செய்ய முடியாது, பண்ண முடியாது. அப்போ அதுக்கு உறுதியாய் நிற்கிற ஒரு கூட்டத்தை ஆண்டவர் பக்கம் திருப்பணும்னா நம்முடைய பிள்ளைகளை மறுபடி கர்த்தர் எழுப்பணும். ஆண்டவர் சொல்ல உங்கள் நடுவில் இருந்தானே நான் எழுப்புனேன். ஏன்னா இப்போ இந்த ஆமோஸ் கர்த்தருடைய வார்த்தையை சொல்கிறார். இந்த ஆமோஸ் யாரு? அவர் ஒரு மந்தையை மேய்க்கிற மேய்ப்பன், காட்டத்தி பழத்தை பொறுக்கிட்டு இருந்த ஒரு ஆள். இவர் ஒரு ப்ராஃபட் கிடையாது. இவர் ஒரு தீர்க்கதரிசி குடும்பத்தில் பிறந்தவர் கிடையாது. இவர் ஒரு சாதாரணமான மனிதன். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வரப்போகும் ஆபத்தை குறித்த கர்த்தருடைய வார்த்தை வருது. ஏன்னா இவர் ஒரு சாதாரண மனுஷனாக இருந்தாலும் ஒரு நல்ல தேவ மனுஷனாக இருந்தார். ஆமோஸ் அப்படின்னாலே பாரம் சுமப்பவன் அர்த்தம். அவருக்கு ஜனங்களை பார்க்குறாரு, அவங்க வாழ்க்கையை பார்க்குறாரு. யாருமே ஒழுங்கா இல்லை, நீதியா இல்லை, நியாயமா இல்லை. ஏழைகள் ஒடுக்கப்படுகிறார்கள், நியாயம் அநியாயமாய் புரட்டப்படுகிறது. கர்த்தருடைய வழியில் நடப்பதற்கு யாருக்குமே மனசு இல்லை. கர்த்தருக்கு பயப்படுகிற பயமே இல்லை. ஆகவே இதெல்லாம் பார்க்கும்போது அவருக்குள்ள பாரம்,
இந்த பாரத்தை கர்த்தர் பார்த்ததுனால இஸ்ரவேலில் ஒருத்தனுக்கு கூட என்ன இல்லை, இப்படி ஒரு எண்ணம் சிந்தை இல்லை. ஆனால் ஒரு ஆடை மேய்ச்சிட்டு இருக்கிற மந்தை மேய்ப்பனுக்கு என்ன இருக்கு, இந்த பானை இருக்கு, காட்டுத்தீ பழத்தை பொறுக்கி விற்பனை செஞ்சுட்டு இருக்கிற இவனுக்கு இந்த பாறை இருக்கு அப்படின்னு சொல்லி அவனிடத்தில் கர்த்தர் தன்னுடைய வார்த்தையை கொடுத்தார். அவன் மேல கர்த்தர் தன்னுடைய தீர்க்க தரிசன அபிஷேகத்தை வைத்தார். அவனை ஜனங்கள் கர்த்தர் பக்கம் திருப்புகிற ஒரு ஆயுதமாக பயன்படுத்தினார். அன்றைக்கு அறியப்பட்ட உலகத்தில் கர்த்தருடைய வார்த்தையை பேசக்கூடிய ஒரு தீர்க்கதரிசி என்கிற அடையாளத்தை அவனுக்கு கர்த்தர் கொடுத்தார். அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையை சொன்னான். ஆசாரியன் அமத்சியான் ஒருத்தன் இருக்கிறான், அவன் வந்து சொல்றான், இஸ்ரவேலில் சொல்ல போய் யூதாவில் சொல்லு, இங்கெல்லாம் வந்து என்ன செய்யக்கூடாது, கர்த்தருடைய வார்த்தையை பேச கிளம்பு, இடத்த காலி பண்ணுன்றான். அவன் போய் ராஜாட்ட என்ன சொல்றான், ராஜா இவன் என்ன செய்தி சொல்றான் தெரியுமா, ஜனங்களெல்லாம் கலங்க பண்ணுறான், ஆபத்து வருது, அழிவு வருது, நம்முடைய ராஜ்யம் சிறைபிடிக்கப்பட போது, சத்துருக்கள் வந்து நம்மளை சூறையாட போகிறாங்கன்னு சொல்லி எல்லாரும் மத்தியிலையும் வதந்தியை என்ன செஞ்சிட்டு இருக்கான், பரப்பிட்டு இருக்கான். ஜனங்களுடைய இருதயத்தெல்லாம் இவன் என்ன செய்யறான், கரைய பண்ணுறான், பொய்யான செய்தியை சொல்கிறான்னு சொல்லி அவன்கிட்ட சொல்ல இவனுக்கு முழுவதும் எதிர்ப்பு. அப்போ தான் இவன் சொல்கிறான், எப்பா தீர்க்கதரிசிகள் நிறைய பேர் இருக்காங்க, ஊழியக்காரர்கள் நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் அவங்களுக்கெல்லாம் யாருக்கும் உணர்வு இல்லை, அவங்களுக்கெல்லாம் யாருக்கும் கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்லை, அவங்களாம் யாரும் இன்னைக்கு கர்த்தரை தேடுற மனநிலையிலையும் இல்லை. நான் தீர்க்கதரிசியும் அல்ல, தீர்க்கதரிசியினுடைய புத்திரனும் அல்ல, நான் சாதாரணமான மேய்ப்பன், காட்டத்தி பழத்தை பொறுக்கிட்டு இருக்கிறோம்ப்பா. எனக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொன்னதை நீங்கள் சொல்லாதன்னு சொல்கிற, ஆனால் ஒரு காலம் வரும், வசனம் கிடைக்காத பஞ்சம் வரும், வார்த்தை கிடைக்காத ஒரு பஞ்சம் வரும். அப்போ ஒரு சமுத்திரத்தின் இந்த முனை தொடங்கி அந்த முனை வரைக்கும் எனக்கு ஒரு கர்த்தருடைய வார்த்தை கிடைக்காதா, ஆண்டவர் இன்னைக்கு என்கிட்ட பேச மாட்டாரான்னு நீ போனா கூட உனக்கு என்ன கிடைக்காது, வார்த்தை கிடையாது. ஏன்னா உன்னை தேடி இப்போ வார்த்தை வருது, உன்னை தேடி கர்த்தருடைய செய்தி வருது, கர்த்தருடைய மனது இப்போ உங்களுக்கு முன்பாக வெளிப்படுத்தப்படுது. ஆனால் நீங்கள் இதை அசட்டை பண்ணுறீங்க, இது எங்களுக்கு வேண்டாம், நீங்கள் இதை ஒதுக்குறீங்க. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான காலம் வருகிறது என்று அன்றைக்கு உரைக்கப்பட்டது. தேவ பிள்ளைகளே, இது நமக்கும் எச்சரிப்பு. இன்னைக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்க, வசனம் கேட்கறதுக்கு ஜனங்களுக்கு என்ன இல்லை, விருப்பம் இல்லை. ஆமேன். வசனத்துக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை காட்டிலும் மற்ற காரியங்களுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் தான் எப்படி இருக்கு, அதிகமாக இருக்கு. ஒருத்தர் நல்லா கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணுறாரு, வேதத்தின் மகத்துவங்களை நமக்கு கற்றுக் கொடுக்குறாருன்னா அவங்களுக்கு என்ன இல்லை, பெரிய அளவில் வரவேற்பு இல்லை. கிறிஸ்தவ உலகத்தில் தான் நான் சொல்கிறேன். அப்போ அப்படிப்பட்ட நிலைமை வந்ததுன்னா என்ன ஆகும், கர்த்தருடைய வார்த்தையை கேட்குறதுக்கு ஜனங்கள் ஆர்வம் இல்லாமல், கர்த்தருடைய வசனம் பிரசங்கிக்கப்படுகிற இடத்துல அநேக ஜனங்கள் அந்த வார்த்தையை கேட்க போகாமல் இருந்தால் ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை கொடுக்குறத என்ன செஞ்சிருவார், ஸ்டாப் பண்ணிடுவார். அதுக்கப்புறம் எங்கே என்ன இருக்காது, கர்த்தருடைய வார்த்தை இருக்காது. அப்போ வசனத்துக்காக உள்ள ஏங்கும். அப்படி ஏங்கும்போது எங்கே வசனம் கிடைக்குமா, அங்கே வார்த்தை கிடைக்குமான்னு போனால் கடைசியில் என்ன செய்யாது, கிடைக்காது. ஆகவே அப்படி ஒரு சூழ்நிலை வரக்கூடாது என்பதற்கு தான் கர்த்தர் இன்றைக்கு நம் நடுவில் பேசி கொண்டிருக்கிறார். அப்போ நம்முடைய தலைமுறைகள் வசனத்தை அறிந்தவர்களாய் மாத்திரமல்ல, வசனத்தை அறிவிக்கிறவர்களாய் மாறணும். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? வார்த்தையை பெற்று வார்த்தையை கொடுக்கிறவர்களாய் மாறணும். தங்களுடைய வார்த்தை அல்ல, தேவனுடைய வார்த்தையை, தேவனுடைய மனதை வெளிப்படுத்தணும். தேவனுக்கு வாயா இருந்து அவங்க செயல்படணும். நம்முடைய பிள்ளைகள் மேலே அப்படி நீங்கள் ஒரு பிளஸிங் வரணும், ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு கர்த்தர் உங்களை நம்பி தந்திருக்கிற பிள்ளைகளை கண்டிப்பாக தீர்க்கதரிசியாக எழுப்பணும். அவர்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டவர்களாகத்தான் இருக்கணும். சூசனா வெஸ்லிக்கு ஆண்டவர் கொடுத்த பிள்ளைகளை அவங்க ஒவ்வொரு நாள் இரவும் தலையில் கை வச்சு என்ன செய்வாங்களாம், ஜெபிப்பார்களாம். அப்படி ஜெபித்ததுனால ஜான் வெஸ்லி, சார்ல்ஸ் வெஸ்லி, இந்த ரெண்டு பேர் உலக எழுப்புதலிலே முக்கிய பங்காற்றினார்கள். ஜான் வெஸ்லி செய்த பிரசங்கங்கள் அநேகருடைய உள்ளங்களை ஊடுருவியது. பாவ உணர்வடைந்து கூட்டமாய் ஜனங்கள் கர்த்தர் பட்சத்தில் திரும்பினார்கள். சுவிசேஷத்தை அறிவிக்க அவர் ஒவ்வொரு நாளும் செய்த பிரயாணங்கள் அதிகம். ஆயிரக்கணக்கான மைல்கள் தன்னுடைய வாழ்நாளில் அவர் பிரயாணம் செய்து பல ஆயிரக்கணக்கான பிரசங்கங்களை அவர் செய்து ஏராளமான ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணியிருக்கிறார். அவர் வாயிலிருந்து வார்த்தை வந்துட்டே இருக்குமா, கர்த்தருடைய வார்த்தை வந்து ஜனங்களுடைய உள்ளம் திறக்கப்பட்டுட்டே இருக்குமா, கண்கள்லேருந்து கண்ணீர் வழிஞ்சு ஓடிட்டே இருக்குமா. அல்லேலூயா. சார்ல்ஸ் வெஸ்லி ஒரு பாடலை பாடி ஜனங்களை ஒரு இடத்துல கூட்டின உடனே ஜான் வெஸ்லி ப்ரீச் பண்ணுவார். அத்தனை பேரும் கையை உயர்த்தி ஒப்பு கொடுப்பாங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லா ஆண்டவர் நம்ம கையில் தான் தந்திருக்கிறார்.
உங்கள் நடுவில் இருந்தால் உங்கள் குமாரர் தான், உங்கள் வாலிபர்களை தான் எழுப்புனேன்னு சொன்னார். அப்போ இதுக்கு காரணம் பரிசுத்த ஆவியானவர். யோவேல் தீர்க்கதரிசி மூலமாக ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டது, கடைசி நாட்களிலே நான் மாம்சமான யாவர் மேலே என் ஆவியை ஊற்றுவேன். அப்போ என்ன நடக்கும்? உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க, உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பாங்க, வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள், ஊழியக்காரர்கள் எல்லாரும் மேலே இந்த ஆவி, எல்லாரும் ப்ராஃபஸி சொல்லுவாங்க. அப்போ இந்த பரிசுத்த ஆவியானவரின் யுகம் இது பரிசுத்த ஆவியானவரின் காலம். அப்போ நம்ம பிள்ளைகள் பரிசுத்த ஆவியினால் என்ன செய்யணும்? நிரப்பப்படணும். நீங்கள் ஜெபம் பண்ணணும். என் பிள்ளை ஞானத்தினால் நிரப்பப்படுவது எவ்வளவு அவசியமோ, உலக அறிவை அறிந்து கொள்வது எவ்வளவு அவசியமோ, அதை போல என் பிள்ளை பரிசுத்த ஆவியினால் என்ன செய்யணும்? நிரப்பப்படணும். உங்கள் வல்லமை என் பிள்ளைக்கு தேவை. மாம்சமான எல்லாருக்கும் பாரபட்சம் இல்லாமல் கொடுக்கிற ஆவியானவரே என் பிள்ளையை நிரப்புங்க. அந்நிய பாஷை அடையாளத்தோடு என் பிள்ளை ஆவியில் நிறைஞ்சு என்ன செய்யணும்? உங்களை மகிமைப்படுத்தணும். ஜெபிக்கணும். அல்லேலூயா. உங்கள் பிள்ளைகள் பரிசுத்த ஆவியை பெறுவதற்கு இப்போவே என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணு. சின்ன வயசுல உங்கள் பிள்ளை மேலே அந்த ஆவியானவர் தங்கி இருக்க ஜெபம் பண்ணுங்க. அந்த ஆவியின் வல்லமையினால் உங்கள் பிள்ளைகள் நிரப்பப்பட்டிருக்க ஒவ்வொரு நாளும் வாஞ்சியோடு அவர்கள் சிரசின் மேல் கை வைத்து என்ன செய்யுங்க? ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்கள் பிள்ளைகளை தம்முடைய ஆவியினால் அவர் நிரப்புவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி பிள்ளைகள் தீர்க்கதரிசிகளா அல்லது நசரேயர்களா எழும்பணும்னா நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு சாமுவேல் நசரேயனா, தீர்க்கதரிசியா, நியாயாதிபதியா, அவன் ஒரு பெரிய ஆசாரியனா ஊழியம் செஞ்சான்னா அதுக்கு பின்னாடி ஒரு அம்மா இருக்காங்க. அல்லேலூயா. அந்த அம்மா ஆலயத்தில் போய் கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணி எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தா அந்த பிள்ளையை நான் உமக்கே கொடுத்துருவேன்னு சொன்னாங்க. அவன் தலையில் சவரகன் கத்தி என்ன செய்யாது? படாதுன்னு பொருத்தனை பண்ணாங்க. பொருத்தனை பண்ணி அந்த பிள்ளைய அந்த வேண்டுதலின்படியே கொண்டு போய் ஆட்ட கொடுத்துட்டாங்க, ஆண்டோட்ட கொடுத்துட்டாங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இப்படி அர்ப்பணம் உள்ள தாய் தகப்பன் மூலமாக தான் நம்முடைய பிள்ளைகள் என்ன செய்வாங்க? எழும்புவாங்க தீர்க்கதரிசிகளா. ஒரு பக்கம் பரிசுத்த ஆவியானவர் அந்த கிருபையை கர்த்தர் கொடுப்பார். ஆனால் அதை கொடுக்கறதுக்கு நாம் அவங்களை என்ன செய்யணும்? ஆயத்தப்படுத்தணும். ஆமென் சொல்லுங்க. நம்முடைய பிள்ளைகளை நம்ம அதுக்கு ரெடி பண்ணணும். அந்த பொறுப்பு நம்ம பொறுப்பு. ஆமென் சொல்லுங்க. பாருங்க, மனோவா தம்பதிட்ட அவங்க மனைவிட்ட தான் கர்த்தருடைய தூதனானவர் பேசினார். அந்த அம்மா வந்து சொல்கிறாங்க அவங்க கணவர்கிட்ட, ஐயா இப்படி ஒருத்தர் வந்து சொன்னார், பிள்ளை வரப்போது, சிம்சோன்னு பேர், இந்த மாதிரிலாம் செய்யணுமா, திராட்சரசம் குடிக்கக்கூடாதான். அப்படியா? அப்போ அவர் போய் ஜெபம் பண்ணுறார், ஆண்டவரே அந்த பிள்ளையை நாங்கள் வளர்ப்பதற்கு அது என்ன செய்யணும்னு மறுபடியும் எங்கள்கிட்ட வந்து நீங்கள் என்ன செய்யுங்க சொல்லுங்கள். அவர் பாருங்கள் மறுபடியும் அந்த அம்மாண்ட தான் தரிசனம் ஆகிறார். அந்த அம்மா, எக்ஸ்கியூஸ் மீ, வெயிட் பண்ணுங்க, எங்கள் வீட்டையா தான் உங்களை பார்க்கணும்னு நினச்சிட்டாங்க சொன்னாங்க அப்படின்னு அவரும் பாருங்கள் வெயிட் பண்ணுறாரு. இந்த அம்மா ஓடி போய் சொல்கிறாங்க, ஐயா அன்னைக்கு சந்தித்தவர் என்ன இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு? சந்திச்சிருக்க. வேகமாக இவர் வராரு, விழுந்து கேட்குறாரு, எப்படி நாங்கள் பிள்ளையை வளர்க்கணும் எங்களுக்கு சொல்லுங்க. ஆமீன் சொல்லுங்க. அப்போ மறுபடியும் அந்த வார்த்தைகள் அவங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. அப்போ பிள்ளை வளர்ப்பு என்பது நம்ம இஷ்டத்துக்கு வளர்க்க முடியாது. நாம் விரும்பினபடி வளர்க்க நமக்கு பிள்ளைகள் என்ன செய்யலை, கொடுக்கப்படவில்லை. ஏதோ ஒரு நோக்கத்தோடு தான் ஒரு ஆண் பிள்ளையோ அல்லது பெண் பிள்ளையோ கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அது ஒன்றா கொடுத்துருந்தாலும் பரவாயில்ல, ரெண்டாக கொடுத்துருந்தாலும் பரவாயில்ல. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ அந்த நோக்கத்தை நம்ம அறிஞ்சு அந்த பிள்ளையை ரைஸ் அப் பண்ணணும், எழுப்பணும். ஆமீன் சொல்லுங்க. அப்போ சிம்சோனுடைய அந்த தாய் தகப்பன் அவன் வளரும் போதே அவனை என்ன கண்ணோட்டத்தோடு வளர்த்துருப்பாங்க? இவன் ஒரு நசரேயன், பெலிஸ்தியர் கையிலேருந்து இஸ்ரவேலை மீட்கும் இரட்சகன். அல்லேலூயா. இவன் கர்த்தருடைய வார்த்தையின்படி பிறந்தவன். இவன் தான் இஸ்ரவேலுக்கு நியாயாதிபதி. சாமுவேல் கையில் கிடைச்சவன் அண்ணால் அந்த சாமுவேல் எப்படி பார்த்துருப்பாங்க? இவன் கர்த்தருக்கென்று கேட்கப்பட்டவன். இவன் நம்ம வீட்டிலேருந்து வளர வேண்டிய ஆள் கிடையாது. அல்லேலூயா. அதனால தான் ஒரு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணும்போது சொன்னார், அவள் பால் மறக்க பண்ணின பின்புன்னு இருக்கும். அல்லேலூயா. அவளே அவனை மறக்க பண்ணினாள் அப்படின்னு பேசினார். வழக்கமாக இருக்கிற டூரேஷனை கட் பண்ண, என்ன பொறுத்தனை நிறைவேற்றணும். வருஷம் சர்ச்சுக்கு போகும்போதெல்லாம் அண்ணால் சொல்லுவாங்க, எல்கானாட்ட இல்லை வெயிட் பண்ணுங்கள், இந்த சீசன் முடியிட்டு அதுக்கப்புறம் வாரண்ட். அதனால் ஒவ்வொரு சீசனும் இவங்களால் என்ன செய்ய முடியாது, போக முடியாது. அப்போ இந்த லாங் டூரேஷன் வரைக்கும் போக அவங்க வெயிட் பண்ணாமல் சீக்கிரமாக நான் என் பொறுத்தனை என்ன செய்யணும், நிறைவேற்றணும்னு சொல்லி அவனை பால் குடிக்கிறத மறக்க பண்ணினாங்களாம். அல்லேலூயா. அப்போ அப்படி தாயெல்லாம் எப்படி இருக்கும் பாருங்க. அப்போ நாமெல்லாம் எப்படி இருக்கணும்? அப்படி தாய்மாராக இருக்கணும், அப்படி தகப்பன்மாராக இருக்கணும். நம்முடைய பிள்ளைகள் கர்த்தரை அறிகிறதில்ல, அவங்கள எப்படி டெவலப் பண்ணணுமோ அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். ஒரு பாஸ்டர் பேசும்போது சொன்னார்,
உங்கள் பிள்ளைய நீ அது படிக்கலையா, இது படிக்கலையா, அதை செஞ்சியா, இதை செஞ்சியா, அந்த புத்தகத்தை படிச்சியான்னு கேட்குறீங்களே, என்னைக்காவது வேதத்தை படிச்சியா அப்படின்னு உங்கள் பிள்ளைகிட்ட கேட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா இன்றைக்கி நிறைய வீடுகளில் அப்படி ஒரு சூழ்நிலை தான் என்ன செய்யுது இருக்குது. நம்ம வீட்டில் நல்ல சூழ்நிலை இருப்பதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் நம்புகிறேன் நீங்களாம் உங்கள் பிள்ளைகளை பைபிள் படிக்க உற்சாகப்படுத்துவீங்கன்னு. ஆமென் சொல்லுங்கள். நல்லா ஜெபம் பண்ண ஊக்கப்படுத்துவீங்க நான் நம்புகிறேன். அவங்க ஆரம்ப நிலைகளில் இருப்பார்களானால் அவர்களோடு இணைந்து நீங்களும் வேதத்தை வாசியுங்கள். அவங்களோடு கூட இணைந்து நீங்களும் ஜெபியுங்கள். அவங்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுங்கள். அவங்களுக்கு வேதத்தை வாசிப்பது எப்படி என்று கற்றுக் கொடுங்கள். முறைப்படி வேதத்தை வாசிக்கிறதுக்கு என்ன செய்யணுங்கிறத நீங்கள் அவங்களுக்கு என்ன செய்யுங்க, சொல்லிக் கொடுங்க. ஒருத்தன் சொல்லாவிட்டால் எனக்கு எப்படி அதான் பழகிவிடணும். அதுதான் பழகாது. சும்மா தண்ணிக்குள்ளே தூக்கி போட்டால் அது நீச்சல் அடிச்சிரும்ல, அப்படிலாம் கிடையாது. அல்லேலூயா. நம்ம சொல்லிக் கொடுப்போம், பக்கத்துலேருந்து உருவாக்குவோம், நம்முடைய பிள்ளைகளை டெவலப் பண்ணுவோம். ஏன்னா உங்கள் நடுவில் இருந்து தான் உங்கள் குமாரரை கர்த்தர் எப்படி எழுப்பியிருக்கிறாரு, தீர்க்கதரிசிகளாக எழுப்பியிருக்கிறார், நசரேயர்களாக எழுப்பியிருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா இன்றைக்கும் ஜனம் திசை மாறி போய் கொண்டிருக்கிறது, அழிவை நோக்கி தீவிரித்து கொண்டிருக்கிறது. இயேசு சீக்கிரத்தில் வரப்போகிறார். அப்போ அவர்களுக்கு இந்த நல்ல வார்த்தையை சொல்லணும், எச்சரிப்பின் வார்த்தையை சொல்லணும், ஆலோசனையை சொல்லணும், கர்த்தருடைய மனதை அவங்களுக்கு வெளிப்படுத்தணும். அதுக்கு ஒரு தலைமுறை நம்ம மத்தியில் எழும்பணும். நீங்கள் உண்மையாக சொல்லுங்கங்க, ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஊழியத்துக்கு போனவங்க, மிஷினரியாக போனவங்களாம் நிறையா, ஆமாவா இல்லையா? 15 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் இன்றைக்கி ஊழியத்துக்கு போகிறவங்கள நீங்கள் பார்க்குறீங்களா? வருஷம் எத்தனை பேர் சர்ச்சில் அந்த ஊழியத்துக்கு நான் போகிறேன்னு தங்களை அர்ப்பணிக்கிறாங்க? யோசிச்சு பாருங்கள். எத்தனை பேர் நான் மிஷினரியாக போகிறதுக்கு ஆயத்தம்னு சொல்கிறாங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி மக்கள் மத்தியில் இப்படிப்பட்ட மனநிலையெல்லாம் என்ன செஞ்சிட்ருக்கு, மறைந்து கொண்டு இருக்கிறது. எல்லாருக்குமே உயர்ந்த நிலையில் இருக்கணும்னு தான் ஆசை. என் பிள்ளை எப்படியாவது ஐஏஎஸ் செஞ்சிடணும், மாற்றிடணும், டாக்டர் ஆக்கிடணும், கலெக்டர் ஆக்கிடணும், ப்ரொஃபஸர் ஆக்கிடணும், இன்ஜினியர் ஆக்கிடணும், அல்லது பெரிய பிஸ்னஸ் மேக்னெட் செஞ்சிடணும். நல்லது தான், அப்படிலாம் ஆகணுங்கிறது தேவ சித்தமாக இருந்தால் கோடி ஸ்தோத்திரம். ஆனால் அதே நேரத்தில் அந்த பிள்ளை மேலே தேவ திட்டம் இருந்தால், அந்த பிள்ளையை கர்த்தரை அழைத்திருப்பாரானால், தாயின் கருவிலே அந்த பிள்ளையை அபிஷேகம் பண்ணி இருப்பாரானால், அதை அறிந்திருக்க வேண்டியது பெற்றோராகிய நாம் அல்லவா, தகப்பனாகிய நாம் அல்லவா, தாயாகிய நாம் அல்லவா. என் பிள்ளையை குறித்த நோக்கம் இதுதான். என் பிள்ளை எவ்வளோ நாளும் படிக்கலாம், என் பிள்ளை உலகத்தில் எந்த இடத்துலனாலும் இருக்கலாம், ஆனால் இயேசுவுக்காக தான் என் பிள்ளை வாழணும். அல்லேலூயா. எங்கள் நடுவிலிருந்து எங்கள் பிள்ளைகளை தீர்க்கதரிசிகளாய் எழுப்பும். ஏன்னா ஒரு கூட்டம் இன்னைக்கு கர்த்தருக்கு நேராக திருப்புறதுக்கு தேவை. ஆமென் சொல்லுங்க. ஒரு சர்ச்சில் ஒரு கன்வென்ஷன் நடந்துச்சான். அந்த கன்வென்ஷன் நடத்த அந்த பிரசங்கியாராக வந்திருப்பார் பார்த்தீங்களா, சிறப்பு செய்தியால். அவர் கேட்டாராம், இந்த ஆலயத்துக்கு நீங்கள் வந்திருக்கீங்க, உங்களை இந்த ஆலயத்திற்கு அழைத்து வந்திருப்பார்கள் அல்லவா, அவங்கள போய் பார்த்து கை கொடுத்து, உங்களால் தான் இந்த சர்ச்சுக்கு நான் வந்தேன், ரொம்ப நன்றின்னு கை கொடுத்துட்டு வாங்கன்னார். அல்லேலூயா. அப்போ நிறைய பேர் பாஸ்டர்கிட்ட போய் என்ன செஞ்சாங்க, கை கொடுத்தாங்க. சிலர் சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ்கிட்ட போய் கை கொடுத்தாங்க. சிலர் பக்கத்தில் இருக்கிற அண்ணன்ட்ட அக்காட்டெல்லாம் என்ன செஞ்சாங்க, கை கொடுத்தாங்க. ஆனால் ஒரே ஒரு தாயார் மட்டும் அவங்க பின்னாடி கை கொடுக்குறதுக்கு ஒரு பெரிய கூட்டம் நினச்சான். அல்லேலூயா. ஒரே ஒரு அம்மா, வயசான அம்மா, அவங்க பின்னாடி மட்டும் ஒரு பெரிய கூட்டம். எல்லாரும் கை கொடுத்துட்டு உட்காந்துட்டாங்க. அவங்கள்ட்ட கை கொடுக்குறதுக்கு ஆள் வரிசையில் நின்றுட்டுருக்கு. அந்த அம்மா யார் அப்படின்னு பார்த்தா, அவங்க வெளியில் போய் ஆடி ஓடி சுவிசேஷம் சொன்னவங்களாம் கிடையாது, டிராக்டர் தெருவில் நின்று கொடுத்தவங்களாம் கிடையாது. ஆனால் அந்த திருச்சபையில் இருந்து கண்ணீரோடு ஒவ்வொரு நாளும் ஆத்துமாக்கள் தேவை, புதிதாய் ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும் அப்படின்னு ஜெபம் பண்ணும்போது, புதுசாக ஆலயத்துக்கு வர்றவங்கள சந்தித்து அன்பாக அவங்க பேசின வார்த்தை, அவங்க கண்ணீரோடு இருந்தபோது வேதத்திலிருந்து அவங்க கொடுத்த ஆலோசனை, அவர்களுடைய வாழ்க்கையை அவங்களுக்கு முன்பாக காண்பித்த ஒரு நல்ல உதாரணம், அவர்களோடு கூட வைத்து அவர்களை ஜெபத்தில் பழக்குவித்தது, அவர்களுடைய விசுவாசத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தது. இப்படி அவர்கள் மூலமாக ஆண்டவருக்குள்ளே வேறுன்றவங்க நிறைய பேர் இருந்தாங்க. ஆமென் சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்போ அப்படி ஒரு தலைமுறையை நமக்கு பின்னாடி நிப்பாட்டுறதுக்கு தான் இன்றைக்கி கர்த்தர் பேசுகிறார். நீங்கள் ஜெபம் பண்ண, அட்லீஸ்ட் நம்ம வீட்டில் உள்ளதாவது நமக்கு பின்னாடி நிற்கணும். அல்லேலூயா. நான் இன்னைக்கு ஆண்டவருக்குள்ளே இருக்கிறேன்னா எங்கள் அப்பா தான் காரணம், எங்கள் அம்மா தான் காரணம். நான் சொல்கிற எத்தனை பேர் புரியுது? யாரோ ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்கிறத காட்டிலும், என் பிள்ளை கர்த்தரை பின்பற்றுவதற்கு நான் காரணமாக இருந்தால்
அது எவ்வளோ பெரிய பாக்கியம். என் பிள்ளை தெருக்காட்டில் ஊரெல்லாம் சுற்றி அலைஞ்சி யாரோ ஒருத்தர் பார்த்து யார் பெற்ற பிள்ளையோன்னு சொல்லி அவன் வந்த இடத்துல அவனுக்கு சுவிசேஷம் சொல்லி அப்படி காப்பாற்றி கொண்டு வந்து விடுறதை காட்டிலும் அதை வளர்க்கும் போதே அது என்னை பார்த்து வளர்ந்து இயேசுவை உறுதியாய் பற்றி கொண்டு அவருக்கு ஆராதனை செய்கிற ஒரு பிள்ளையாக இருந்தால் அதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எத்தனை பேருக்கு நான் சொல்கிற செய்தி புரியுது? இன்னைக்கு கர்த்தர் நம் நடுவிலிருந்து தீர்க்க தரிசன தலைமுறைகளை எழுப்பணும், நசரேயர்களை பிரதிஷ்டை செய்யப்பட்டவர்களை எழுப்பணும். இனி வரக்கூடிய நாட்களில் நம்ம வீட்டில் இருந்து நான் ஊழியத்திற்கு என்ன அர்ப்பணிக்கிறேன்னு சொல்கிற பிள்ளைகளை நம்ம கண்ணு பார்க்கணும். நம் மிஷினரி ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய போகிறேன்னு சொல்கிற வாலிப பிள்ளைகளை நம் நடுவில் கர்த்தர் எழுப்பணும். அதுக்கு தேவன் பரிசுத்த ஆவியானவரை உதவியாக தந்திருந்தாலும் பெற்றோர்களாகிய நம்மை, மூப்பர்களாகிய நம்மை, ஊழியர்களாகிய நம்மை அவர் எதிர்பார்க்கிறார். இது நம்மேல் விழுந்த கடமை. அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய வார்த்தை ஒரு ஆள் வாயில் இருக்குன்னா விட்டுறக்கூடாது அவங்கள. ஆமேன். கர்த்தருடைய அழைப்பு ஒரு ஆள் மேலே இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டா விட்டுறக்கூடாது. ஆண்டுடைய அபிஷேகம் ஒரு ஆள் மேலே இருக்கு, தேவன் அவங்கள வேறு பிரிச்சிருக்கிறான்னு தெரிஞ்சா உடனே அவங்கள கேட்ச் பண்ணிடணும். அவங்கள எழுப்பி விடுறதுக்கு என்ன வழி இருக்கோ அதை உருவாக்கிடணும். அவங்கள டெவலப் பண்ணி அநேகருக்கு கர்த்தருடைய வார்த்தையை அவங்க சொல்லி அவங்கள ஜனங்களை கர்த்தருக்கு நேராக திருப்புறதுக்கு ஒரு உபயோகமான கருவியாக உருவாக்குவதற்கு நம்ம என்ன செய்யணுமோ அதை செய்யணுமே தவிர ஆமோஸை எதிர்த்தது போல, தீர்க்க தரிசன வார்த்தையை சொல்ல விட தடை செய்தது போல யாரும் என்ன செஞ்சிடக்கூடாது, இருந்துடக்கூடாது. அதனால தான் தடுத்ததுனால தான் கர்த்தர் கேட்குறாரு, உங்கள் நடுவில் இருந்து தானப்பா எழுப்புனேன், இப்போ அதே போல தான் நான் ஆமோஸை உங்கள் நடுவில் இருந்து எழுப்பியிருக்கேன், நீங்கள் அவனை தடுக்கிறீங்களே, அதை தான் ஆதங்கமாக கர்த்தர் பேசுகிறார். ஆமென் சொல்லுங்கள். அப்போ எங்கேயோ இருந்து ஒரு தீர்க்கதரிசியை நம்ம கூட்டிகிட்டு வரக்கூடாது, எங்கேயோ இருந்து ஒரு விசேஷத்தை பிரசங்கியார் நம்ம என்ன செய்யக்கூடாது, கூட்டிகிட்டு வரக்கூடாது. நம் நடுவில் இருந்தே ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் எழுப்பணும். ஆராதனை நடந்துட்டு இருக்கும்போதே நம் நடுவில் உள்ள நம்முடைய வாலிப தலைமுறை தீர்க்க தரிசனம் சொல்லணும். நம் நடுவில் இருந்தே ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் கர்த்தருக்கு நேராக ஒரு கூட்ட தலைமுறைகளை திருப்புவதற்கு நாங்கள் போகிறோன்னு சொல்லி தங்களை அர்ப்பணித்து வாலிபர்கள் ஊழிய குழுவாக என்ன செய்யணும், எழும்பணும். இப்படிப்பட்ட தரிசன தலைமுறைகளை நம் நடுவிலிருந்து கர்த்தர் எழுப்புவாராக. எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். என்னை அழைத்தவரே என்னும் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. என்னை அழைத்தவரே என்னும் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க, எந்த பாதையையும் தாண்டிடுவே, எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவே, எந்த பாதையையும் தாண்டிடுவே, எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவே. உங்க கரம் இருக்க பயம் இல்லையே, உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. கருவிலே என்னை கண்டவரே, பெயர் சொல்லி என்னை அழைத்தவரே, கருவிலே என்னை கண்டவரே, பெயர் சொல்லி என்னை அழைத்தவரே, நன்மைகள் எனக்காய் செய்பவரே, வழுவாமல் என்னை காப்பவரே, இனிமேலும் என்னை காப்பவரே, எந்த பாதையையும் தாண்டிடுவே, எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவே, எந்த பாதையையும் தாண்டிடுவே, எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவே. உங்க கரம் இருக்க, உங்க கரம் இருக்க. பரிசுத்த பிதாவே, இன்றைக்கும் நாங்கள் கேட்ட இந்த ஆசீர்வாதமான வார்த்தையின்படி எங்கள் தலைமுறைகளை உங்க நாமத்தை உயர்த்துகிற பிள்ளைகளாய் உருவாக்கும், எங்கள் நடுவில் இருந்து எழுப்போம். அதன் மூலமாக உங்களுடைய ராஜ்யம் கட்டப்படுவதாக. சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. Kumar, El Shaddai Ministries,
9500252586 சுரண்டை.